பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லோருடைய முகங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். சத்தமா, கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன தலைப்புல நான் பேசினேன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன். கவனிங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். யாரை பணிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்படிங்க பணிந்து கொள்வது? அவருக்கு என்ன, இப்போ ஒரு உருவம் இருக்குதா? உருவம் இருந்தா சாஷ்டாங்கமா விழுந்து அவரை பணிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் வேற ஏதாவது ஒரு முறையிலே பணிந்து கொள்ளலாம். அவர் பரிசுத்த ஆவியாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். வசனமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி பழகுவது, அவருடைய வசனத்தோடு நெருங்கி என்ன செய்வது? பழகுவது. இதுதான் கர்த்தரை என்ன செய்வது? பணிந்து கொள்வது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசியுங்கள். எடுத்துக்கொண்டீங்களா? மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8, 9, 10. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென், அல்லேலூயா. கவனியுங்கள். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் போய் 40 நாள் என்ன இருக்கிறாரு? உபவாசம். முடிந்த உடனே அவருக்கு இப்ப பசி இல்லையா? எல்லாம் கவனிங்க, 40 நாள் உபவாசம் இருக்கும்போது என்ன எடுக்கல? பசி எடுக்கல. 40 நாள் பாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பசி எடுக்குது. இப்போ பாருங்க, பிசாசு வந்து என்ன செய்யறான்? சோதிக்க வர்றான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கற்களை எல்லாம் எதுவாக மாற்றும்? அப்பங்களாய் மாற்றும். அப்படி சொல்லி சோதிக்கிறான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். 40 நாள் உபவாசம் இருந்தேன். பிசாசு சொல்ற கர்த்தர், 40 நாள் உபவாசம் இருந்தேன். ஆனா எனக்கு என்ன சாப்பாடு கிடைச்சிக்கிட்டு இருந்தது? ஆவிக்குரிய சாப்பாடு, கர்த்தருடைய வார்த்தை சாப்பாடு. எனக்கு என்ன இல்லை? பசியே இல்லை. இப்ப எனக்கு சரீரம் சம்பந்தப்பட்ட பசி. அதனால நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிற? இல்ல, இப்போவும் எனக்குள்ள ஆவிக்குரிய சாப்பாடு என்ன செய்யுது? போயிட்டே இருக்கு. ஒரு அமைஞ்சலுவமா முடிஞ்சது. அப்புறம் என்ன பண்றான்? தேவாலயத்துல உச்சியில கொண்டு போய் நிறுத்திட்டான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் மேலே இருந்து கீழே என்ன செய்யும்? குதியும். தேவ தூதர்கள் வந்து உம்மை தாங்குவார் என்று எழுதி இருக்கிறது. என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை சோதனை செய்யாதிருப்பாயாக. நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க ஒருவேளை யதார்த்தமா கீழே விழுந்தீங்கன்னா கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு உங்களை என்ன செஞ்சிருவாரு? தாங்கி பிடிச்சிருவாரு. இல்ல, நான் விழ போறேன், கர்த்தர் வந்து என்ன செய்வார்? என்ன தாங்கி பிடிப்பாருன்னா ஒரு நாள் என்ன செய்யாது? நடக்காது. ஏன்னா இயேசு இந்த சொல்லியிருக்கலாம், நான் இப்ப தாளை குதிக்கிறேன், நீ குதிக்க தானே சொன்னேன், தாளை குதிக்கிறேன் பாரு, இப்ப தாளை குதிக்க போறேன் பாரு, என் பிதா தேவ தூதர் அனுப்பி என்னை தாங்கி பிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லல. கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? சோதித்து பார்க்க கூடாது. நல்லா விளைவிக்கோங்க.
பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து சாத்தான் கர்த்தர்கிட்ட என்ன கேட்கிறான்? கேள்வி கேட்கிறான். அதே பைபிள்ல இருந்து ஆண்டவர் வசனத்தை எடுத்து சாத்தானுக்கு பதில் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. மூன்றாவது, பெரிய உப்பரிகை மேல நிறுத்தி உலகத்தினுடைய எல்லா சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் உடனே காட்டிட்டாங்க. எல்லாத்தையும் உடனே காட்டிட்டாங்க. ஒருத்தன் பாருங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து என்னத்தை வாங்கிட்டான்? வாங்கன்னு ட்ரை பண்ணான். அதுக்கு முன்னாடி இன்னொரு குறுக்கு வழியில போய் என்ன பண்ணிட்டான். அவன் வாங்கிட்டான் பாருங்க. நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப மூணாவது வார்த்தை, பிசாசு ஆண்டவர்கிட்ட கேட்ட மூணாவது வார்த்தை, அதான் இப்ப வாசிச்சோம். கவனிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உயர்ந்த மலை உச்சி கொண்டு போயிட்டான். சின்ன மலையிலிருந்து விழுந்தாலும் ஒருவேளை சரியாயிரும். லேசான அடி. என்ன அடி? லேசான அடியா போயிடும். ஏசுநாதர் தப்பிச்சிருவாரு. அதனால இவர் எங்க கொண்டு போனான்? கொண்டு போ, இருக்குல்ல டாப்ல கொண்டு போ. உயர்ந்த மலை கொண்டு போய், இப்ப இயேசுவை கொண்டு போனது யாரு? ஏன்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இயேசுக்கு அப்படி நடக்கணும். அதுக்காக இப்போவும் உங்களுக்கு அப்படி நடக்கும்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியாக விளங்கிக் கொள்ளணும். கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து, படைத்தவர்கிட்ட படைப்பை காட்டுறான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? படைச்சவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் படைச்சிருக்க. படைச்சவர்கிட்ட போய் பாருங்க, படம் காட்டுறான். உலக பாசையில சொன்னா என்ன சொல்லலாம்? படம் காட்டுறான் பாருங்க. இதையெல்லாம் காட்டிட்டு 9ஆம் வசனம் கவனிங்க. அவன் சொல்றான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று. என்ன தைரியத்துல கர்த்தரை பார்த்து பிசாசு இப்படி சொல்றான்? இவைகள் எல்லாம் தற்காலிகமாக யாரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? பிசாசினிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் கரெக்டா அதை பிடிச்சு வர்றான் பாருங்க. இதெல்லாம் தற்காலிகமா என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் நீங்க தான் படைச்சீங்க, அதை ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. நான் எதையுமே படைக்கல, எனக்கு படைக்க தெரியாது, எனக்கு அழிக்கதான் தெரியும். நீங்க தான் படைச்சீங்க, ஆனா தற்காலிகமா என்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு, என்கிட்ட இருந்து மீட்டு கொள்றதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா, இதெல்லாம் சிலுவைக்கு ஏறிதான் இதெல்லாம் என்கிட்ட இருந்து மீட்க போறீங்க, என்கிட்ட இருந்து வாங்க போறீங்க. கொஞ்சம் சிலுவையை நீங்க நினைச்சு பாருங்க. அது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு சித்திரவதையானது, எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு வேதனையானது. இதையெல்லாம் சிலுவையில் ஏறி நீங்க படணுமா? ஏன்? நீங்க என்ன பண்ணுங்க, கொத்துரு என் காலை என்ன பண்ணிருங்க, விழுந்துரு. அவ்வளவுதான். சாஷ்டாங்கமா. அது எப்படி விழ சொன்னா? சாஷ்டாங்கமா விழுகிறது என்னங்க? அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காம கிடையாது. நீங்க கூட முன்னாடி விழுந்திருக்கலாம். சாஷ்டாங்கம் விழுகிறது என்னது? அப்படி எப்படி விழுகிறது? இப்படி இருந்து நேரம் எப்படி நேர விழுந்துருது. அவன் எப்படி எதிர்பார்க்கறான் பாத்தீங்களா? கத்துக்கிட்ட நீங்க எப்படி விழுகணும்? சும்மா லைட் அப்படி இல்லை, அப்படி குடிஞ்சிட்டு அப்படி எந்திக்கிறது இல்லை. எப்படி விழுகணும்? சாஷ்டாங்கமா, கம்ப்ளீட்டா. ஆமா, இப்ப நீங்க கிட்ட சரண்டர் ஆகணும். ஆயிட்டீங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லாத்தையும். ஒரு கேள்விங்க, பிசாசுடைய வார்த்தையை நம்பலாமா? சொல்லுங்க, நம்பலாமா? நம்ப கூடாதுங்க. அதெல்லாம் பின்னாடி உங்களை சொல்ல போறேன். 10ஆவது வசனம். அப்பொழுது இயேசு அப்பால போ சாத்தான், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? என்னை அனுப்பிய பிதா ஒருவரை பணிந்து கொண்டு அவருக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்ப பிசாசு என்ன சொல்றான்? நீ சாஷ்டாங்கமா ஒரு முறை, ஒரே ஒரு
ஒரு முறை பணிஞ்சு கொண்டாலே எல்லாம் போச்சு. ஒரு முறை இயேசு பணிந்திருந்தால், அப்படி நடக்கல, ஒருவேளை கற்பனை, பணிந்திருந்தால் இப்ப இயேசு யாருக்கு அடிமை? இது நன்றாக இயேசு அறிந்து வைத்திருந்தார். சாத்தானை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அவர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்பதையும் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். நன்றாக கவனிங்க. இன்னும் உங்களுக்கு பாருங்க, கம்பாரிஷன் பாருங்க, ஒத்து போகிற சில வசனங்கள் நான் காட்டுறேன். இதை விட்டுறக்கூடாது, இந்த பகுதியை விட்டுறாதீங்க. நான் சொல்ற பகுதியை வேகமா விடுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 14:21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். சோதோம் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும். ஒரு பெரிய கொள்ளையோட ஆபிரகாம் வந்துட்டு இருக்கிறான். 4 ராஜாக்கள் கொள்ளையடிச்சு வச்சிருந்த கொள்ளையை கொண்டு பாருங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறான் பாருங்க. சோதோம் ராஜா சொல்றான், ஜனங்களை எனக்கு தந்துவிடும், ஆனால் பொருட்களை நீ என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். ஆனா சோதம் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொல்றான், இவைகளில் ஒன்று கூட எனக்கு தேவை இல்லை. சோதம் ராஜா என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு. பிசாசு சொல்றான், ஒரு நிமிஷம் சாஷ்டாங்கமா என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். இங்க சோதம் ராஜா ஆபிரகாம் சொல்றான், ஜனங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, பொருட்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்துக்கோங்க. ஜனங்களை கொடுத்துட்டீங்கன்னா பொருட்கள்ல பங்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஆபிரகாம் அப்படி அந்த கொள்ளையெல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தான்னா, அந்த வெகுமதியெல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தான்னா, பின் நாட்களிலே வரலாறு சொல்லும், சோதோம் ராஜாவினால் தான் ஆபிரகாம் யாரானா? ஐஸ்வர்யவான். ஒருவேளை இயேசு பிசாசு பணிந்திருந்தால் இன்னைக்கு பிசாசு உலகம் முழுவதும் பறைசாட்டி இருப்பான். இயேசு என்னை பணிந்து கொண்டார், பணிந்துதான் எல்லாவற்றையும் வாங்கினார், ஆகையால் அவர் எனக்கு யாரு? அடிமை. இல்லையா? உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரே என்ன செய்வாயாக? ஆமா, ஆராதனை செய்வாயாக, பணிந்து கொள்வாயாக. கம்பாரிஷன், ஜோடி வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. நல்லா கவனிங்க. தேவனை ஆராதித்து அவர் ஒருவரே என்ன செய்? பணிந்து கொள்ளும். ஏன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? என்ன இப்ப கவனிங்க. மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் விழலாமா? சொல்லுங்க. மனிதன் காலில் விழலாமா விழக்கூடாதா? ஆனா சில பேர் இன்னும் அதெல்லாம் செய்கிறீங்க. பிறந்த நாள் வந்தா பெரியவங்க காலில் போய் என்ன செய்ய வைக்கிறது? விழ வைக்கிறது. எல்லோருக்குள்ளேயும் கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார். நீங்க யாரு காலில் விழுந்தீங்கன்னா அவங்கள இறைவன் ஆக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமையை மட்டுப்படுத்துறீங்க. நீங்கள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அவரை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு மனிதனுடைய காலில் விழுந்துட்டீங்கன்னா
அந்த மனுஷன் காலில் யாரையும் விட வச்சுட்டீங்க? சார் சொல்லுங்க. அறிவீனமாக என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. நீங்கள் ஞானவான்கள், அறிவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன் மாதிரியாக இருக்கிறார். ரோல் மாடல், அவர் ஹீரோ. ஆகையால் இயேசுவை பார்த்து நாம் ஒவ்வொன்றை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். பிசாசு சொல்லுகிறான், சாஷ்டாங்கமாக என்ன செய்யும்? என்னை பணிந்து கொள்ளும். விழக்கூடாதுன்னு இயேசுவுக்கு தெரியும். விழல. என்ன? அப்பால போ, அப்பால போ சாத்தானே. கவனிங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது? பணிந்து கொள்ளக்கூடாது. மனிதர்களுக்கு மரியாதை கொடுப்பது வேறு, மனிதர்களுக்கு கனத்தை கொடுப்பது வேறு. மனிதர்களுக்கு உரிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும், வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களை நீங்கள் இறைவனுடைய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. அவர்களை பணிந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் அடிமையாய் என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது. இப்படியாப்பட்ட நபர்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியேயும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். மிகவும் உயர்ந்தவர்கள் என்று சில பேர் உங்களுக்கு இருப்பார்கள். உயர்ந்தவர்கள், ரொம்ப முக்கியமானவர்கள், எல்லாருக்கும் உண்டு. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. பிசாசு போக 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 அவங்கள கடவுள் மாதிரி என்ன செய்ய வச்சிருவான்? பார்க்க வச்சிருவான். அப்படி பார்ப்பதே அவர்களை பணிந்து கொண்டதற்கு எதுவாக மாறிவிடுகிறது? அடையாளமாக. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு நாளும் எந்த மனிதனுக்கும் மனுஷிக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. தேவனை காட்டிலும் யாரையும் உயர்வாக என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. யாரையும் உயர்வாக நினைக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. மற்றவர்களை உயர்வாக நினைங்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் யாரை உயர்வாக நினைக்க வேண்டும்? கர்த்தரை. புராணம் சொல்லுவோமா? கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? உயர்வாக நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வார்த்தையை அறிந்து கொண்டு வார்த்தையிலே வளருகிற பிள்ளைகள், வேதத்திலே வளருகிற பிள்ளைகள். உலக ஜனங்கள் அவர்கள் மற்றவர்களை பணிந்து கொள்ளுகிறார்கள். வேறொரு காரியத்தை ஆதாயம் அடைவதற்காக அவர்களிடத்தில் அடிமையாக மாறுகிறார்கள் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் அப்படி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நிர்பந்தங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், இப்படியாப்பட்ட சோதனை வரும். இன்னொரு பக்கம் கர்த்தரிடத்திலிருந்து பரிச்சயம் என்ன செய்யும்? வரும். சோதனை என்பது வேறு, பரீட்சை என்பது வேறு. சோதனை என்பது பிசாசு உங்களை தள்ளிவிடுவதற்கு, பரீட்சை என்பது உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை கர்த்தர் நம்புவதற்கு. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆம். ஆகையால் ரட்சிக்கப்பட்ட பின்பும் உலக ஜனங்களோடு சேர்ந்து ஒன்றாக கலந்து அவருடைய காரியங்களை போய் பணிந்து கொள்வது, அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறபடி எதையாவது செய்வது, இவைகளும் பிசாசை பணிந்து கொள்வதற்கு அடையாளமாகத்தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தரை உற்று நோக்க வேண்டும்.
கடமைக்காக வேதத்தை வாசிக்க கூடாது, கடமைக்காக வேதத்தை தியானிக்க கூடாது. அர்ப்பணிப்போடு வேதத்தை வாசிக்க வேண்டும், அர்ப்பணிப்போடு வேதத்தை தியானித்து அதன்படி நடப்பதற்கு தீவிரமாய் கவனம் செலுத்த வேண்டும், அதி தீவிரமாய் கவனம் செலுத்த வேண்டும். நான் இதை செய்யலைன்னா அவங்க சங்கடப்பட்டுருவாங்க, நான் இதை செய்யலைன்னா அவங்ககிட்ட இருந்து இந்த நன்மை எனக்கு தடைப்பட்டு வராது, நான் இதை செய்யலைன்னா அவங்க எனக்கு திடீர்னு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவர்கள் மூலமாக பிசாசை என்ன செய்கிறீர்கள்? ஆராதிக்கிறீர்கள். தேவன் உங்களை நம்பவில்லை என்று அர்த்தம், தேவனை பற்றி நீங்கள் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம், ஏதோ சில இடங்களிலே உங்களுக்கு குருட்டாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். கவனிங்கள், வசனம் உள்ளே போக 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 மனக்கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். எத்தனை ஆமதில போறீங்க? அப்படின்னா நீங்க ஜபத்துல கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? கர்த்தாவே, உம்மை முழுமையாக நான் பார்க்க வேண்டும், உம்மை முழுமையாக நான் தரிசிக்க வேண்டும். ஆகையால் என் மனக்கண்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? திறந்து விடும். எத்தனை ஆமதில போறீங்க? மனக்கண்கள் இங்க இருக்கு. எந்த அளவுக்கு மனக்கண்கள் திறக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாம் உலகத்தில் இருந்து என்ன செய்வோம்? தனியே விலகி வருவோம். உலக காரியத்தில் இருந்து, உலக வழிபாடு, உலக கலாச்சாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதை வெறுக்க ஆரம்பிப்போம். அதை வெறுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் ஆண்டவர் மேலே அன்பை செலுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகியால் இந்த இடத்தில் எல்லாம் நாம் தீவிரமாக என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், செய்தி என்பது உங்களுக்கு ஒரு தகவல் அல்ல. செய்தி என்பது உடனே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் சீக்கிரமா போவோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14, 18, 14, 15, 16, 17, 18 வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய இருப்பேன். நீங்கள் சொல்லுகிறார். 18 வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் நல்லா கவனிங்க. இப்ப கொஞ்சம் உலக மக்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அவங்க போய் அவங்க தெய்வங்களை பாருங்க, அப்பா பிதான் அப்படி கூப்பிட முடியுதா? அப்படி கூப்பிடுறாங்களா? இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அவரை எப்படி கூப்பிடுற அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிற அப்பா அவர் உங்களுக்கு அப்பா அப்படின்னா, உங்களுக்கு பிதா அப்படின்னா, நீங்கள் அவருக்கு குமாரராக யாரா இருக்கிறீர்கள்? குமாரத்தி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்ன செய்யாதிருங்கள்? இணைக்கப்படாதிருப்பீர்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அந்நிய நுகத்திலே, அதனால பாருங்க, திருமணம் சொல்லி வரும்பொழுதுதான் திருமணம். ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய தான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பையனை தான் என்ன செய்யணும்? ஆமா, அப்பதான் வண்டி சரியா என்ன செய்யும்? ஓடும்.
ஒருவேளை அப்படி நடந்திருந்தா ஞானமா கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயம் பண்ணிடணும். ஞானமா வேகமா ஞானமா ஆதாயம் பண்ணிடணும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. அவிசுவாசிகளுடைய கலாச்சாரத்தில் போய் நீங்கள் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. அவருடைய வழிபாட்டுக்குள்ளே, அவருடைய தொழுகைக்குள்ளே, அவருடைய முறைமைக்குள்ளே. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அவர்கள் செய்வதை போய் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், அநீதி என்றால் உலக ஜனங்கள். மறுபடியும் சொல்ற, ரட்சிக்கப்படாத மக்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே இருக்கலாம். புரியுதா? நான் இவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணும் சொல்லிட்டு மற்ற காரியங்களுக்கு என்ன பிணைக்கப்படக்கூடாது. விலகி இருக்க வேண்டும். விலகினா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதில்லை, அந்த கிரிகள் இருந்து என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். கவனம், கவனம். பிசாசு ரொம்ப நூதனமா ஏமாற்ற பார்ப்பான். நான் கர்த்தருடைய பிள்ளை, இப்படியாப்பட்ட காரியத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் விலகி என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதில் போய் நான் ஈடுபட கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி என்பது கர்த்தருடைய பிள்ளைகள், இருள் என்பது பிசாசு, இல்லைன்னா பிசாசின் கிரியைகள். ஆகையால் இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒன்னும் கலக்கக்கூடாது. பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். உங்களுக்குள்ளே விக்கிரக வழிபாடுகள் இருக்கக்கூடாது. தேவன் மேலே அன்பு செலுத்துவதை விட்டு வேற எதில் அதிகமாக அன்பு செலுத்துகிறீர்களோ அது உங்களுக்கு எதுவாக மாறிவிடும். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சுயநலத்தில் அதிகமாக கட்டி எழுப்பப்பட்டால் சுயநலம் உங்களுக்கு விக்கிரகம். வேற ஏதாவது காரியத்துக்கு கர்த்தரை காட்டில் அதிகமாக இடம் கொடுத்தால் அது உங்களுக்கு விக்கிரகம். கர்த்தரை தேடாமல் பணத்தை சம்பாதிப்பதற்கு பணத்துக்கு பின்பாக ஓடினால் பணம் விக்கிரகம். கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகள் மேல் அதிகமாக அன்பை வெளிப்படுத்தினால் பிள்ளைகள் விக்கிரகம். இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் செய்த விக்கிரக ஆராதனைகள் இப்பொழுது செய்யவில்லை. ஆனால் வேறே முறையில பிசாசு என்ன செய்ய வைக்கிறான்? விக்கிரக ஆராதனைகள் செய்ய வைக்கிறான். நீ கர்த்தரை தேடாமல் உலக காரியத்திலே உன்னை அதிகமாக ஈடுபடுத்தினால், நல்ல காது கொடுத்து எல்லாரும் கேளுங்க, கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காமல் வேறே ஏதோ ஒரு காரியங்கள் உன்னை கவர்ந்து இழுக்கிறது, அதுல நீ நேரத்தை அதிகமாக கொடுத்தால் அது உனக்கு விக்கிரகமாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. அந்நிய நுகங்களோடு என்ன செய்யாதிருங்கள்? பிணைக்கப்படாதிருங்கள். சில கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறாங்க. ராகு கேது, வடக்க கிழக்க, வாஸ்து, அப்புறம் என்னது சாஸ்து. பாருங்க, நம்முடைய தேசம் கிறிஸ்தவ தேசம் அல்ல, இல்லையா? ஒரு ஜாதி மக்கள் கொண்ட தேசம். கொஞ்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அநேக மக்கள் ரட்சிக்கப்படல. உலக பிரகாரமான கிரிகள் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பல பேர் ரட்சிக்கப்படல, சொந்த பந்த ரட்சிக்கப்படல, தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படல. அவங்களுக்குள்ள உலக கிரிகள் இருக்கு. அவங்க உலக காரியங்களில் ஈடுபடுவாங்க. நம்மளையும் அழைத்து அந்த காரியத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கோச்சிக்குருவாங்க, இல்லைன்னா ஏதாவது நன்மையை கட் பண்ணி விட்டுருவாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பாலிஷ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த கிரியைகள் விக்கிரகமாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் ஒரு 1.5 லட்சம் ஒருத்தவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுக்குறாங்க, அதை உங்களுக்கு மாற்றி விடுறோம்,
நாங்க ஏற்பாடு பண்றோம். ஆனா இந்த ஏரியா விட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, வெளியே போய் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. சொன்னவரே கிறிஸ்தவர் தான். சொன்னவரே யாரு? சொன்னவரே கிறிஸ்தவர் தான். சுயநலம், சுயநலம் தாண்டவம் ஆடியதென்றால் அது விக்கிரகம். அதுக்காக சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. சுயநலம் இருக்கணும், பொது நலம் இருக்கணும். எதுவுமே அமைஞ்சல வரீங்க. நான் இருக்கிற எனக்கு சுயநலம் இல்லைன்னா நான் போய் சொல்றேன்னு சொல்லி அர்த்தம். சுயநலமும் இருக்க வேண்டும், பொது நலமும் இருக்க வேண்டும். சமச்சீர். ஒரு பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் ஏது? நீங்கள் தேவனுடைய ஆலயம். பிசாசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியம். ஆகையால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே விக்கிரக ஆராதனை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான ஐவீகங்கள், உலக பிரகாரமான அந்த தொழுகைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அதுதான் அந்நிய நுகத்திலே, என்ன நுகத்திலே, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதவர்கள். ஏன் இப்படி ஈடுபடுறாங்க? அவர்களுக்கு தேவன் மேலே உறுதித்தன்மை இல்லை. வார்த்தையிலே அவர்களுக்கு உறுதித்தன்மை இல்லை. அவர்கள் வார்த்தையிலே வேர் விடாமல் இருக்கிறார்கள், மேலோட்டமாக இருக்கிறார்கள். ஒருவேளை யாராவது அப்படி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து யோசித்து நீங்கள் ஆண்டவர் மேலே சரியா என்ன செய்ய வேண்டும், ஒரு உறுதித்தன்மையை என்ன செய்ய வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். வார்த்தையிலே ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வார்த்தையிலே வேர் விட வேண்டும். என்ன விட வேண்டும்? வேர் விட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகையால் நான் அவர்களுக்குள்ளே உலாவி, கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி. உங்களுக்குள்ள யாரு உலாவுறா? ஒருவேளை நீங்க வடக்கு கிழக்கு பாருங்க, வாஸ்து சாஸ்து, நல்ல நேரம் கெட்ட நேரம், அந்த நேரம் இந்த நேரம், வடக்க சூழம் தெற்க சூழம், அது இதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது செஞ்சு அவங்க பொங்கல் வைக்கிறாங்க, நானும் பொங்கல் வைக்கிறேன், அவங்க கேசரி கொடுக்குறாங்க, நான் உப்புமா கொடுக்குறேன், இதெல்லாம் ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். கர்த்தர் அதை பார்த்து என்ன செய்வார்? துக்கப்படுவார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆகிய அந்நிய நுகத்தோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படாது இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரு செய்தி புரியுது? செய்தி கேட்டு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்லை யாராவது என் மேல கோபமா இருந்தாலும் அவங்க கையை என்ன செய்யுங்க, உயர்த்தும்படி அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். 17ஆம் வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அவருடைய கிரியைகளை விட்டு பிரிந்து, அவருடைய கலாச்சாரத்தை வழிபாடை விட்டு பிரிந்து, அவருடைய மூட நம்பிக்கையை விட்டு பிரிந்து, அவருடைய இந்த பாவமான செயல்கள் கிரியைகளை விட்டு பிரிந்து எப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தனித்திருக்க வேண்டும். எப்படி தனித்திருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட எண்ணங்களால், அப்படிப்பட்ட செயல்களால், அப்படிப்பட்ட சிந்தனைகளால், அப்படிப்பட்ட கிரியைகளால். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு நபரை ஏதோ ஒரு ரீதியில நீங்க திருப்திப்படுத்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா அசுத்தமானதை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? தொட்டு விட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து மதுபானத்தை எடுப்பது, இன்னும் போதவஸ்தை எடுப்பது, அவைகளை விட்டு பிரிந்து அந்த அசுத்தமானதை தொடாமல் அவைகளை விட்டு பிரிந்து. ஒருவேளை இதுக்கெல்லாம் வசனம் இருக்குதா? ஆமா, வசனம் இருக்கு. நான் வேகமா கொஞ்சம் காட்டிடுறேன். நானு நீதிமொழிகள் புஸ்தகம் 19
23வது வசனம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வேகமா எடுத்துக்கோங்க. வேகமா நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நல்லா கவனிங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. நான் வேதத்தில் இல்லாதது ஒன்றை நான் என்ன செய்யல, தனிப்பட்ட முறையில நான் சொல்லல, நான் பேசல. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள். இப்ப பாத்தீங்களா, நான் ஒரு நிமிஷம் பாருங்க, வெளியே ஒரு பெரிய சத்தம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன பண்ணோம், சீனாய் மலை அடிவாரத்தில் எப்படி நடந்தது, வெறி கொண்டு. ஏன்னா உள்ள பாருங்க, மாவீரனும் நெப்போலியனும் என்ன செஞ்சிருக்கிறான், போயிட்டான். மாவீரனும் நெப்போலியனும் உள்ள போய் பாருங்க, ஒண்ணு பாருங்க, ரெண்டு பேருமே பாருங்க மகா வீரர்கள். இடையில அலெக்சாண்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் அவர் கோச்சிக்கிற போற, புரியுதா? உள்ள போனதுனால ஆணுக்கு பெண் வித்தியாசம் தெரியவில்லை, பெண்ணுக்கு ஆண் வித்தியாசம் தெரியவில்லை. சீனாய் மலை அடிவாரத்தில் நடந்தது போலவே என்ன செய்கிறது, புரியுதா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதுல இருந்து எங்களெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, தூக்கிட்டீங்கப்பா. எல்லாம் கவனிங்க. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். கவனிங்க. மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் ரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. கண்ணாடி கிளாஸ்ல எப்படி என்ன அப்படியே என்ன செய்யுது, பரபரன்னு மினுங்குது, கவர்ந்து இழுக்குது. நீ அதை பாராதே, அது மெதுவாய் உள்ள என்ன பண்ணும், இல்லையா? முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல என்ன செய்யும். விரியம் பாம்பு கடிச்ச உடனே சாக மாட்டாங்க, விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறுகளை பேசும். நீ நடு கடலிலே சயனிக்கிறவனை போல பாய்மரத்தட்டிலே படுத்துக் கொண்டு இருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன். நல்லா கவனிங்க. இந்த அன்னைக்கு பாருங்க, நான் ஒரு நியூஸ் படித்தேன். சென்னையில் ஒரு பொண்ணு வந்து பாருங்க, படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்குது. இன்னொரு பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணுக்கு பாருங்க மில்லி போடுறதும் இருக்கு, இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கூட நட்பு எப்படி முடியும். இது நல்ல பிள்ளை போல. ஆமா, அதோட சேர்ந்து இதுக்கு என்ன பழக்கம் வந்துருச்சு, போத பழக்கம். வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் அந்த பிள்ளையை நினைச்சு பெரிய கனவுல எடுத்திருப்பாங்க பாருங்க. ஆமா, பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் 2 பசங்களை கூப்பிட்டு வந்து பாருங்க, ரூம் எடுத்து நல்ல தண்ணி போட்டு பாருங்க. அது அந்த போதையில அந்த சுயநினைவு இல்லாம போயிடுச்சு பாருங்க. ஆமா, வந்தவங்க வாழ்க்கைய, அந்த பொண்ணு வாழ்க்கைய சூறையாடிட்டாங்க. சாத்தான் எப்படிலாம் பண்றான் பாருங்க, எப்படிலாம் பண்றான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாருங்க, பாருங்க ஒரு பையன் வண்டியில போயிட்டு இருக்கான் பாருங்க. வண்டியில வேகமா போயிட்டு இருந்தோம், வேகமா போறான் பாருங்க. அப்படியே என்ன பண்ணா, ஒரு கையை தான் பாருங்க பேண்ட் பைக்ல விட்டா. நான் ஏதோ பாருங்க போன் எடுத்து என்ன செய்ய போறான், பேச போறான்னு நினைச்சேன். அப்புறம் உள்ள இருந்து ஒரு பாக்கெட் எடுத்தான் பாருங்க. அப்புறம் இன்னொரு கையும் பாருங்க ஹேண்ட்பேக் எடுத்து என்ன பண்ணா, தட்டி பாருங்க வண்டி ஓட்டிட்டு என்ன பண்றான், அப்படியே இது பண்ணி உள்ள என்ன செய்யறான், அப்படியே திணிக்கிறான் பாருங்க. கவனிங்க. இதெல்லாம் பாருங்க, ஜனங்களை கெடுப்பதற்காக, காலத்துக்கு முன்பாக கொள்வதற்காக பிசாசு வகுத்து வைத்திருக்கிற பல வழிகளிலே இவைகளும் ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. ஆகையால் உங்கள் சரீரம்
தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள விக்கிரக வழிபாடுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருவேளை வீட்டில் யாரும் மறிச்சிருக்கலாம், அவங்கள கடவுள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்கள இறைவனுடைய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு போக கூடாது. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யக்கூடாது, வீணடிக்க கூடாது. அப்பொழுது நாடு உங்களை ஏற்றுக்கொண்டு, உங்களை என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இந்த பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்லணும். அப்படி என்றால் தொடர்ந்து ஆவியிலே, ஆத்துமா, சரீரத்திலே நமக்கு பாருங்க மாற்றங்கள், சுத்திகரிப்பு தேவை. உலகத்தை விட்டு விலக வேண்டும். உலக காரியங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். அவைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இஷ்டமாக இருந்தாலோ, உங்களை கவர்ந்து இழுத்தாலோ, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக ருசிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம் தேவன் எல்லாவற்றையும் எப்படி கண்டார், நல்லது என்று கண்டார். புரியுதுங்களா? உபாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம், நான் ஒரு நிமிடம் வசனம் காடி நான் முடிக்க போறேன். உபாகமம் 18வது அதிகாரம். உபாகமம் 18 10ல இருந்து 12 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். எல்லாரும் வேகமா எடுத்து வசனத்துல கையை வைங்க. உபாகமம் 18 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், தன் மகனையாவது தன் மகளையாவது என்ன கடக்க பண்றது அப்படின்னு என்னங்க? சொல்லுங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க. எதை கடக்க? தீயை கடக்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப என்னால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும். என்ன சொல்லுகிறவன்? நம்ம ஆட்களும் குறிகாரன் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆட்களும் குறிகாரன் தேடி போறாங்க. என்ன குறிகாரன்? டூப்பு தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? டூப்பு. பைபிளை திறக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை, வார்த்தையில வளர்றது இல்லை, வார்த்தையில கட்டப்படுறது இல்லை, பிழையடைகிறது இல்லை, காலியான பாத்திரம். ஆனா ஒண்ணு ஒரு ஆசை இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது தெரியல. அடுத்து என்ன? அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, நம்ம மக்களுக்கும். அதனால யாரு? வேதத்தில் எழுதியிருக்கு கள்ள தீர்க்க தரிசனம். சரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க இருக்கிறாங்க, கள்ள தீர்க்க தரிசிகளும் இருக்கிறாங்க. உங்களால இனம் கண்டுபிடிக்க முடியுமா? இனம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், அப்புறம் யாரு? மந்திரவாதி. குணத்துக்கு மேல உட்கார்ந்து என்ன சொல்லுவான்? மண்டவோடா தொங்க விட்டுருப்பான். புரியுதா? ஒரு சேவல் அறுத்து அப்படியே என்ன பண்ணுவான்? ரத்தத்தை அப்படியே குடிச்சு என்ன பண்ணுவான்? அப்படியே பாருங்க, எதையாவது சொல்லிட்டு இருப்பான். சூனியக்காரனும். சொல்லுங்க, என்ன வச்சுட்டாங்க? சூனிய வைக்கிறது, செய்வனை வைக்கிறது, பிணை சுனிந்து அனுப்புறது, மைய வச்சிடுறது, மருந்து வச்சு விட்டுறது. அப்புறம்
மந்திரவாதி, அப்புறம் சன்னத காரணம், மாயவித்த காரணம். இந்த மேஜிக்ல எதுமா வருது? நம்ம மக்கள் கூட ஆணு அப்படியே மேஜிக் ஆணு இல்ல மேஜிக் ஷோட்டு போட்டு உடனே டிக்கெட் வாங்கிட்டு போயிருது. கொஞ்சம் யோசிக்கணும். ஞானம் கொடுத்துருக்கார் கர்த்தர். மேஜிக் என்பது மாயவித்தை, சாத்தானின் பல நூதனமான தந்திரங்களில் அவைகளும் ஒன்று. நல்ல வார்த்தையில ஊருங்க, நல்ல வேறு விரிச்சு பாருங்க கர்த்தருக்கு. ஆமா, அப்புறம் எழுதிருக்கு செத்தவரிடத்தில் என்ன கேட்கிறது? அபிஷேகத்தை இழந்த சவுல் மரித்து போன சாமுவேல் இடத்துல என்ன கேட்க போனா? சரி, வந்தது யாரு? இவன் குறி கேட்க போனா வந்தது யாரு? சாமுவேலா? சாமுவேல் வந்துட்டானா அப்ப செத்தவன் என்ன செய்வான்? மனிதன் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவது எத்தனை தடவை? வந்தது யார் தெரியுமா? ஒளியின் தூதர். வந்தது யாரு? ஒளியின் தூதர். புரியுதா உங்களுக்கு? ஒளியின் தூதர் நல்ல விளைப்போம். வந்தது ஒளியின் தூதன். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரூம் போட்டுல அது பாருங்க நடந்துட்டு இருக்கு. இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆத்துமாவுடைய போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பேச போகிறோம். நான் மணிக்கணக்கில் இப்பதான் நான் பேச வந்தேன். ஆத்துமாலாம் பேசாது. இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசின என்ன தெரியுமா? துபாக்கூர். இப்படிலாம் பாருங்க. செத்தவரிடத்தில் போய் என்ன கேட்கிறது? குறி கேட்கிறது. புரியுதா? சரி, இந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, அப்புறம் இந்த கடகடகடா 3 மணிக்கு உள்ள பார்த்தீங்களா? கடகடகடகடா 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 என்ன பொறுத்துருச்சு? ஒருத்தர் வந்து பாருங்க கடகடகடகடா கடகடகடகடான்னு உருட்டினா காலையில நைட்டு உருட்டின நீதானப்பா? ஆமா. அப்புறம் நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துன்னு சொல்ற உனக்கு என்ன காலம் பிறக்கல? நீ என்ன இதை ஓட்டிட்டு இருக்கிற? கொஞ்சம் கண்ணாடியில பாத்தியா? ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையை குறித்து சொல்லிடுவானா? ஒரு மனிதன் உங்க வாழ்க்கையை குறித்து, ஒரு மனுஷி உங்க வாழ்க்கையை குறித்து சொல்லிடுவாங்களா? தேவன் சகலவற்றையும் அறிந்தவர். எத்தனை ஆண்டுகள் போறீங்க? எல்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும்? தேவன் சகலவற்றையும் அறிந்தவர். கர்த்தருடைய பாதத்துல போய் அமர்ந்து கேட்கும் பொழுது ஒரு ஆழங்களை சொல்லிக் கொடுப்பார். ஆமஞ்சல ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். ஒரு ஆமஞ்சல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 4 வீடு தாண்டி 5வது வீட்டுக்குள்ள நடக்கிறதுங்க என்ன செய்ய சொல்லிக் கொடுங்க ஆண்டவர். கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் எனக்கு சரி பண்றா அதை எனக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க. உடனே திருப்பி அவங்களுக்கு போய் சரி பண்றதுக்கு இல்லை, அவர்களை விட்டு விலகி இருப்பது. சொல்லிக் கொடுப்பாரா? சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை. கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுக்கு இன்னும் வீட்டில் ஜாதகம் வச்சிருக்கீங்க? உங்க பிள்ளைகளுக்கு உடனே பாச இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க, இதெல்லாம் நீங்க வச்சுக்காம இருக்கீங்க, வாங்க எங்க வீட்டில் வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஒரு சகோதரி கிறிஸ்தவ குடும்பம் பாருங்க, அஞ்ஞானி மார்க்கத்திலிருந்து இயேசுவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க பையனுக்கு பாருங்க பெண் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே பெண் சீக்கிரமா அமையல. இப்போ மற்ற சொந்த பந்தம்லாம் நெருக்கடி, ஏன் இப்படி இருக்கிறீங்க, எது வந்தாலும் முடிச்சு விடுங்க அப்படின்னு, எது வந்தாலும் முடிச்சு விடுங்க. அதுல ஒரு ஊழியக்காரன் அவர் சர்ச்சை நடத்திட்டு இருந்தாராம். இப்போ சர்ச்சை நடத்தலையாம். இப்போ அவருக்கு இந்த ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை கெயிட் பண்ண போயிட்டாராம், வருமானத்தை பார்க்க போயிட்டாரு. சரிங்களா? அவரு கிறிஸ்தவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறாராம். சாரி, அவர் பையனுக்கு பொண்ணு மாப்பிள்ளை சொல்லிருக்கேன், பொண்ணு பார்க்கிறாரு. இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறவங்க இருப்பாங்கல்ல, அவனை கொண்டு போய் போட்டாவும் நான் பயோடாட்டாவை கொடுத்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா என்ன கொடுத்துருக்காரு? ஜாதகம்.
இவர் வந்து அந்த பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்கு வந்து நெருங்கிய சொந்தம். உடனே நீ என்ன பைத்தியக்காரி, யோபு பேசினா பார்த்தீங்களா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுக. இவர் போய் அந்த அம்மாட்ட என்ன பைத்தியக்காரியா இருக்கிற, நானே என் பையனுக்கு ஜாதகம் வச்சிருக்கேன், எதை கிடைச்சாலும் முடிச்சு விட்டுருவேன், நீ என்ன இப்படி இருக்கிற முடி. அந்த அம்மா பாருங்க, அது தெளிவா இருக்கு, அந்நிய நோக்கத்தோட என்ன செய்யக்கூடாது. இவர் ஜாதகம் வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. ஆனா யாரும் சொல்றாரு, கிறிஸ்தவர் சொல்றாரு ஜாதகம் ஜாதகம். அதான் கேட்கிறேன், நீங்க யாரும் ஜாதகம் வச்சிருக்கீங்களா? சில பேர் மௌனமா சத்தம். இந்த தலையெழுத்து கையெழுத்து ரோட்டு ஓரமா ஒரு படம் வச்சிருப்பான் இப்படி ரேக. நீங்க போன உடனே கரெக்டா உங்களுக்கு மட்டும் இப்படி போகும், விரலுக்கு மேல போகாது. எங்க போகும்? போச்சு, உள்ள போயிடுச்சுங்க. இத உடனே என்ன பண்ணணும்? உடனே சரி பண்ணல, அவ்வளவுதான். உடனே பதறி போய் பண்ணிடுவோங்க, இவ்வளவு ஆகுங்க, அவ்வளவு ஆகுங்க, இவ்வளவு ஆகும், அவ்வளவு ஆகும். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க, விலகி இருங்க, விலகி இருங்க, விலகி இருங்க. அதனால இந்த மாதிரி காரியங்களை உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. ஆமா, குறிகாரனை தேடி போராடாதீங்க, நாள் பார்க்கணும் தேடி போகாதீங்க, அஞ்சனம் பார்க்கணும் தேடி சூனியக்காரனை தேடி போகாதீங்க. உங்களுக்கு யாருக்கான சூனியை வச்சா திருப்பி நீங்க சூனியத்தை போட்டு விட்டுறாதீங்க. யாராவது உங்களுக்கு சூனியை வச்சா அவங்களுக்கு நீங்க பிளஸ்ஸிங்கை போட்டு விட்டுருங்க. எதோட அமைஞ்சல போறீங்க? எதை போட்டு விடணும்? பிளஸ்ஸிங்கை போட்டு விட்டுடணும். போட்டு விட்டு அந்த பிளஸ்ஸிங் ரிட்டர்ன்ல யாருக்கு வந்துடும்? எதை போய் அமைஞ்சல போறீங்க? என்ன பாஸ்டர், நாங்க லைட்டா போட்டு விடலாம்னு நினைக்கிறோம், நீங்க பிளஸ்ஸிங்கை போட சொல்றீங்க. அதனால மந்திரவாதியை தேடி போறீங்க, சந்தனக்காரனை தேடி போறீங்க, மாய வித்தக்காரனை தேடி போங்க, செத்தவன்ட்ட குறி கேட்க போகாதீங்க. நீங்களும் அதை பண்ணாதீங்க, பண்றவன்ட்டையும் போகாதீங்க. அதை வாங்கி வாசல்ல என்ன பண்ணாதீங்க, மாட்டாதீங்க. அவங்களும் மாட்டிருக்காங்க, அவங்க மாட்டிட்டாங்க, நாங்க ஏதாவது மாட்டி ஆகணும், நாங்க என்ன தலைச்சவங்களா, நாங்களே ஏதாவது மாட்டோம்னு மாட்டிட்டாங்க. அச்சாணி வச்சு, என்ன வச்சு, அச்சாணி வச்சு மாட்டியாச்சு. சில விஷயங்களை மறைமுகமா தான் சொல்லுவேன், நீங்க தான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதெல்லாம் வேணாம். 12வது வசனம், இப்படியப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பு, கவனம். ஒரு சில வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். இதுக்கப்புறம் ஒரு வசனம் தான் டக்கு சொல்லி முடிக்க போறேன். எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கண்டிப்பா இதை பார்க்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை விலை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வாங்கி இருக்கிறாரு. எதை விலையா கொடுத்து வாங்கினார்? சொல்லுங்க, எதை விலையா கொடுத்து வாங்கினார்? அவருடைய ரத்தத்தை. ரத்தத்தை விலை கொடுத்து உங்களை வாங்கிட்டார். இனி நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்கும் இஷ்டப்படி செய்யறதுக்கும் இல்ல வேற யாராவது சொல்றதை போய் செய்யறதுக்கும். நீங்க கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி, அவருக்கு சொந்தம். உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. எதை செஞ்சாலும் அவர்கிட்ட போய் கேட்டுதான் என்ன செய்யணும்? செய்யணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் செய்யணும். என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை என்ன செய்யக்கூடாது. இப்ப கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத உலக ஜனங்கள் செய்ய சொல்லுவாங்க. வீட்டுக்கு உள்ளே இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க, செய்ய சொல்லுவாங்க. இல்லைங்க, அவங்கள நான் ப்ளீஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அவங்களை நான் அவருக்கு சாதகமா நான் கொஞ்சம் நடந்துக்கணும். பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. வைராக்கியம் பாராட்டுதல் மிக மிக அவசியம். ஒரு அறிவு இருக்கணும்.
இயேசு என்ன ரத்தத்தை விலை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வாங்கி இருக்கிறாரு. வாடகை ரத்தம் இல்லை, அவருடைய சொந்த ரத்தம். விலை கொடுத்து வாங்கிட்டார். நான் அவருக்கு சொந்தம். இனி நான் தனித்து செயல்பட முடியாது. எல்லாம் அவரை கேட்டு கேட்டு தான் நான் செய்யணும். எத்தனை ஆமை சொல்றீங்க? இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5வது வசனம் 17வது 5வது அதிகாரம் 17வது வசனம். 5:17 யாராவது சத்தமா வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது. இப்படி இருக்க, அதெல்லாம் இப்படி இருக்க, நான் இவ்வளவு நேரம் போதிச்சல்லையா, அந்த சக்தியெல்லாம் இப்படி சொல்லி இருக்குல்ல, இப்படிலாம் சொல்லி இருக்க, நான் அதுக்குள்ள இல்ல, நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன்? இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரு? புது சிருஷ்டி. பழையகள் எல்லாம் அப்ப போய் கால் விடக்கூடாது, கொஞ்சம் தொட்டு பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி. உங்க பக்கத்துல இருக்க கை கொடுங்க சொல்லி அப்படி நம்ம ஜெபிப்போம். வேகமா கை கொடுத்து நல்லா சிரிச்சு சந்தோஷமா சிரிச்சு ஆமா சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் உங்களுக்கு புதிதாயின. ஆகையால் அந்நிய முகங்களோடு பிணைக்கப்படாதீர்கள். இயேசு உங்களை ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.